வணக்கங்க. நான் தமிழ்ச்செல்வன், ஈரோடை தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து பதிவுகள் தமிழ்ல போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? தமிழ் தமிழ் சார்ந்து போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இருக்கிறவங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு பேசுறீங்க, வந்து தமிழ்ல படிச்சா என்னங்க கிடைக்கும்? அதே போல இதுக்கு முன்னாடியே தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமான்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தமிழ் படிச்சா சோறு மட்டும் இல்லை, சொர்க்கமும் கிடைக்கும். சொர்க்கம் என்னடா சொர்க்கம் அப்படிங்கிறான்னு பாக்குறீங்களா? சொர்க்கம் இருக்கு மேல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக ஒரு ஒரு பேச்சுக்காக சோறு சொர்க்கம் அந்த ஒரு இதுக்காக சொன்னேன். அதான் தமிழ் படித்தா சோறு மட்டும் இல்லை சொர்க்கமே கிடைக்கும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கிறாரு, அறிவியலாளர் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கல, கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கல, நிலவு வரை கொண்டு சேர்த்திருக்கு. அரசு பள்ளியில தமிழ் வழியில படிச்சுதான் நான் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கேன். தமிழ் எனக்கு என்னைக்குமே தடையா இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அறிவியலாளர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தாய்மொழியில பேசி தாய்மொழியில படிச்சு தாய்மொழியில சிந்திச்சோம் அப்படின்னா, அதுவும் தமிழ் மொழியில படிச்சு தமிழ் மொழியில சிந்திச்சோம் அப்படின்னா, நம்ம உலகத்துல எங்க வேணாலும் போகலாம், எந்த உயரத்தையும் தொடலாம். இதுல மாற்றமே இல்லை. இதுல மயில்சாமி அண்ணாதுரை உள்ளிட்ட பல பேர் இருக்கிறாங்க. நம்ம அடுத்தடுத்த காணொளியில யார் யாரு என்னென்ன உயரத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால தாய்மொழியை சாதாரணமாக இடப்படாதீங்க, தமிழ் மொழியை சாதாரணமாக இடப்படாதீங்க. தமிழ் மொழி தான் ஆக சிறந்த மொழி. தமிழ்ல படிப்போம், தமிழ்ல பேசுவோம், தமிழ்ல சிந்திப்போம், தமிழ்ல கையெழுத்து போடுவோம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதன் மூலமா கேட்டுக்கிட்டு இன்னைக்கு விடைபெறுறேன். மற்றும் ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி.